நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலாக நிலவும் தற்போதைய போர் பதற்றங்கள் ஒரு மூலோபாய நகர்வை குறித்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா மோதல் போர் முகங்களும் மூலோபாய நகர்வுகளும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி நிற்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு அதன் மோசமான நிலையை எட்டி இருக்கிறது. சமீபத்திய முன்னேற்றங்கள் ஒரு நேரடி இராணுவ மோதலுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரித்துள்ளன. இந்த சூழ்நிலையை 4 முக்கிய கோணங்களில் பகுப்பாய்வு செய்ய முடியும். ஒன்று, அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவும் ஈரானின் நிராகரிப்பும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பதற்றத்தை தணிக்க 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்துள்ளார். இருப்பினும் ஈரான் இதனை ஒரு சமாதான முயற்சியாக பார்க்காமல் அமெரிக்காவின் பலவீனமாகவே கருதுகிறது. ஈரானின் வாதம்: ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவின் இந்த திட்டத்தை மூலோபாய தோல்வி என்று வர்ணித்திருக்கிறது. அதே நேரம் ஈரானிய மக்கள் மீதான விரோத போக்கு அமெரிக்காவின் சிந்தனையிலிருந்து முழுமையாக நீங்கும் வரை எந்தவொரு உடன்படிக்கையும் சாத்தியமில்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இரண்டாவது, அமெரிக்காவின் இராணுவ பல திரட்டல். பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா தனது இராணுவ இருப்பை மத்திய கிழக்கில் பலப்படுத்தி வருகிறது. 82வது வான்வெளி பிரிவு அமெரிக்க இராணுவத்தின் அதிவேக அதிரடிப்படையான 82வது வான்வெளி பிரிவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட உள்ளனர். அதே நேரம் கடற்படை பலம்: சுமார் 5000 கடற்படை வீரர்கள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய குழுக்கள் அனுப்பப்படுவது ஒருவேளை தரைவழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி மாற்றம் மற்றும் பொருளாதார அம்சம் என்பது மூன்றாவதாகும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் தற்போதைய நிலையை மிகவும் பலவீனமான ஒன்றாக சித்தரிக்கிறார். ஈரானின் இராணுவ இழப்புகள்: ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலும் செயலிழந்து விட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். ஈரானின் முந்தைய தலைமைத்துவம் ஒடுக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது ஒரு புதிய குழுவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் இது ஒரு மறைமுக ஆட்சி மாற்றம் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் பொருளாதார இலக்கு: ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்வை தீவை கைப்பற்றுவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருகிறது. ஈரானின் பதிலடி மிரட்டல்கள்: அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைகளுக்கு ஈரான் தனது வழக்கமான பாணியில் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. விமானம் தாங்கி கப்பல்கள்: அமெரிக்காவின் பெருமைமிகு கப்பல்களான USS ஜெரால்ட் போர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவை ஈரானிய அழுத்தத்தினால் பின்வாங்கியதை IRGC நினைவூட்டியுள்ளது. புதிதாக வரும் 82வது வான்வெளி பிரிவு வீரர்களுக்கும் அதே கதிதான் ஏற்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்கள் மூலமாக ஈரானை பணிய வைக்க முயல்கிறது. ஆனால் ஈரான் தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் அமெரிக்காவுக்கு சவால் விடுத்து வருகிறது. குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணை மற்றும் எண்ணெய் வளங்கள் மீதான கட்டுப்பாடு யாருக்கு என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த நிழல் யுத்தம் எப்போது வேண்டுமானாலும் ஒரு நேரடி போராக மாறக்கூடும் என்பதே தற்போதைய கவலைக்குரிய விடயமாகும். இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான தற்போதைய போர் பதற்றங்கள் குறித்த அண்மைக்கால நிகழ்வுகள் மிகப்பெரிய மாற்றங்களையும் எச்சரிக்கைகளையும் விடுக்கிறது. 2026 பிப்ரவரி 28 அன்று தொடங்கி ஈரானின் மீதான போர் தற்போது 4வது வாரத்தை எட்டியுள்ளது. இன்றைய நிலவரப்படி மார்ச் 25 கலவரம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கும் நேரடி தரைப்போர் மிரட்டலுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. 15 அம்ச திட்டம்: பாகிஸ்தானின் மத்தியஸ்தம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வைத்துள்ள 15 அம்ச போர் நிறுத்த திட்டம் இன்று பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் மூலமாக ஈரானிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நட்டான்ஸ், எல்பகம் மற்றும் போர்டோ ஆகிய அணுசக்தி நிலையங்கள் முழுமையாக அழித்தல், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஒப்படைத்தல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறத்தல் ஆகிய நிபந்தனைகள் இதில் அடங்கும். இந்த நிலையில் ஈரான் இந்த திட்டத்தை நிபந்தனையற்ற சரணாகதி என வர்ணித்து நிராகரித்திருக்கிறது. இருப்பினும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்த பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆபரேஷன் பிக் ஃபியூரி மற்றும் புதிய இலக்குகள்: ராஜதந்திர முயற்சிகள் ஒருபுறம் இருக்க, அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்கள் ஆபரேஷன் பிக் ஃபியூரி என்ற பெயரில் தீவிரமடைந்துள்ளது. இன்று காலை குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்கள்: ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை ஒரே ஏவுகணை மூலம் தகர்க்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைக்காக அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வெள்ளை மாளிகை அறிவுறுத்தியுள்ளது. கார்க் தீவு அடுத்த கட்ட போர் முறை: ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை அமெரிக்க தனிப்படை அல்லது கடற்படை மூலமாக கைப்பற்றுவது குறித்து பென்டகன் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இந்த தீவை கைப்பற்றுவதன் மூலமாக ஈரானின் பொருளாதார நரம்பை துண்டித்து ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரானை நிர்பந்திக்க முடியும் என அமெரிக்கா கருதுகிறது.
இது ஈரானிய கடற்கரையிலிருந்து வரும் 15 மைல் தொலைவில் உள்ளதால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு அமெரிக்க வீரர்கள் இலக்காகும் அபாயம் என இராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரானின் புதிய பாதுகாப்பு தலைமை ஸ்டேல் அமெரிக்காவை தாக்குதலில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய செயலாளராக முகமது பாகர் சொல்கத்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஒரு தீவிரவாத போக்குடைய இராணுவ அதிகாரி என்பதால் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் இன்று சர்வதேச கடல்சார் நிறுவனத்திடம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நட்பு ரீதியான கப்பல்கள், ஈரானுக்கு எதிராக செயற்படாத நாடுகளின் கப்பல்கள் மட்டும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படும். கட்டணம் வரும் காலத்தில் இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கடந்து செல்லும் கட்டணம் வசூலிக்கும் புதிய நெறிமுறையை உருவாக்கப் போவதாக ஈரான் மிரட்டி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா தனது 82வது வான்வழி பிரிவை நகர்த்துவதன் மூலமாக தரைப்போர் மிரட்டலை விடுக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தான் ஊடாக ஒரு ராஜதந்திர தீர்வை காணவும் முயலுகிறது. இந்த தீர்வை ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட மறுத்து வருவதால் மார்ச் இறுதிக்குள் போர் இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு அதிகம். இப்படியான ஒரு சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான தற்போதைய முரண்பாடானது வெறும் இருதரப்பு மோதல் என்பதை தாண்டி உலகளாவிய புவிசார் அரசியலின் பொருளாதாரத்தையும் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. ஒருபுறம் அமெரிக்கா தனது 82வது வான்வெளி பிரிவு போன்ற அதிதிறன் கொண்ட படைகளை நகர்த்துவதன் மூலமாக ஈரானின் பொருளாதார நிரம்பான கார்க் தீவை இலக்கு வைப்பதன் மூலம் ஈரானை ஒரு நிபந்தனையற்ற சரணாகதிக்கு தள்ள முயலுகிறது. இதனை ஒரு புதிய வகை ஆட்சி மாற்றம் என ட்ரம்ப் கருதுகிறார். அமெரிக்காவினுடைய நோக்கத்தை இன்னும் வெளிப்படையாக்குகிறது. மறுபுறம் ஈரான் தனது இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் இழந்த நிலையில் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை நிராகரித்து விட்டுக் கொடுக்காத போக்கை கடைபிடிக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையின் மீதான தனது கட்டுப்பாட்டை ஒரு ராஜதந்திர ஆயுதமாக ஈரான் பயன்படுத்துவது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இராணுவ முனைப்பு பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் ஒரு தரைப்போர் அல்லது கடற்கரை ஆக்கிரமிப்புகளை அனைத்து தயார்படுத்தல்களையும் அமெரிக்கா பூர்த்தி செய்திருக்கிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் மத்தியஸ்தம் ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தாலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் இறையாண்மை குறித்து இரு நாடுகளும் பிடிவாதமான நிலைப்பாடுகள் ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதில் பெரும் தடையாக இருக்கிறது. இறுதியாக வரும் நாட்கள் மிகவும் தீர்மானம் மிக்கவை. அமெரிக்காவின் இந்த அழுத்த தந்திரோபாயம் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருமா அல்லது மத்திய கிழக்கு முழுவதையும் ஒரு நீண்டகால மற்றும் அழிவுகரமான போருக்குள் தள்ளுமா என்பது இரண்டு நாடுகளும் எடுக்கும் அடுத்த கட்ட இராணுவ நகர்வுகளிலேயே தங்கியுள்ளது. வல்லரசுகளின் இந்த அதிகார போட்டி அமைதியை விரும்புவோருக்கு ஒரு பெரும் எச்சரிக்கையாக இருக்கும் என்பது மாத்திரம் உண்மையான விடயமாகும். இந்த நிலைமை மாறுமா அல்லது மிகப்பெரிய போரினுடைய நகர்வுகளுக்குள் இந்த உலகம் சிக்கப் போகிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகும். உலக அமைதியை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த போர் நடைபெறக்கூடாது, இந்த போரினால் ஏற்படுகின்ற அழிவுகள் தடுக்கப்பட வேண்டும் என்று கூறினாலும் இந்த போர் மிகப்பெரிய அழிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். இது எப்படி மாறப்போகிறது, எப்படியான விளைவுகளை தரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு உலகப் போராக மாறுமா அல்லது பிராந்திய போராக மட்டுப்படுத்தப்படுமா அல்லது ஸ்டீலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக மட்டும் இருக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில் ஈரானுடைய கையில் தான் இருக்கிறது.